அந்த ஊரில் ராஜான்னு ஒருத்தன் இருக்கான். அவனை எல்லாருமே ஏமாற்றுவாங்க. அப்போ அன்னை மனைவி வந்து ஒரு மாடை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாடை விற்று காசு வாங்கிட்டு வாங்க, நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு. இப்போ ராஜா மாடை கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தன் ஆடு கொண்டு வரான். அவன் என்ன செய்யறான்னா இவனை ஏமாற்றி ஆடை கையில் குடிச்சிட்டு மாட்டை அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ ஆடை கொண்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் கோழி கொண்டு வரான். அவன் கோழியை கையில் குடிச்சிட்டு ஆட்டை அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இவன் கோழியை கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் முட்டை கொண்டு வரான். அவன் சொல்கிறான், இந்த கோழி உனக்கு என்ன தரும்? முட்டை தானே தரும், அந்த முட்டையை நானே தரேன் அப்படின்னு முட்டையை குடிச்சிட்டு அவன் கோழியை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ ஒரு முட்டையும் கொண்டு ராஜா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடைக்காரன் இருக்கான். அவன் சொல்றான், இந்த முட்டையை வச்சு நீ என்னடா பண்ண போற? அந்த முட்டையை எனக்கு கொடு, நான் உனக்கு ஒரு டீ தரேன் அப்படின்னு ஒரு டீயை குடிச்சிட்டு முட்டையை அவன் வாங்கிக்கிறான். இப்போ அந்த கடையில் இருக்கும்போது எல்லாருமே கேட்குறாங்க, டே நீ ஒரு மாட்டை கொண்டு வந்த, இப்போ ஒரு டீயை குடிச்சிட்டு இருக்க, உன் மனைவி உன்னை திட்ட மாட்டாளா அப்படின்னு. அப்போ ராஜா வந்து அடிச்சு சொல்றான், என் மனைவி என்னை திட்டவே மாட்டா. அப்போ டீ கடைக்காரன் சொல்றான், இல்லவே இல்லை, கண்டிப்பா உன் மனைவி உன்னை திட்டுவா, இவ்வளவு முட்டாளா இருந்தா யார் திட்ட மாட்டான்? அப்படி உன் மனைவி உன்னை திட்டுனால்னா உன் வீடை நீ எனக்கு எழுதி கொடுக்கணும், உன் மனைவி உன்னை திட்டவே இல்லைன்னா என்னுடைய கடையை நான் உனக்கு எழுதி தருவேன் அப்படின்னு பெட்டு கட்டுறான். இப்போ எல்லாருமே சேர்ந்து ராஜா வீட்டுக்கு போறாங்க. ராஜாவுடைய மனைவிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ ராஜா மனைவி பொறுமையா வந்து, என்ன ராஜா டீ குடிச்சியா, நல்லா இருந்துச்சா, இனிப்பா இருந்துச்சா, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா இவ திட்டுவான்னு பார்த்தா அன்பை கொஞ்சிட்டு போறா அப்படின்னு. இப்போ ராஜாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏண்டா உன் மனைவி உன்னை திட்டாம போறா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றான், கல்யாணமான புதுசில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டோம், என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த 4 செவருக்குள்ளே தான் நமக்குள்ள பிரச்சனை இருக்கணும், இந்த செவரை தாண்டி வெளியில் போயாச்சுன்னா நம்ம பிரச்சனை இருக்கவே கூடாது, நம்ம மாறி மாறி சண்டை பிடிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். அதனால தான் நான் அடித்து சொன்னேன், என் மனைவி என்கிட்ட சண்டையே பிடிக்க மாட்டா அப்படின்னு. இப்போ பெட்டில் டீ கடைக்காரன் தோத்தனால அவனுடைய டீ கடையை இப்போ ராஜாக்கு எழுதி வைக்கிறாரு. அந்த வயதான தம்பதி தங்களுடைய 30வது ஆண்டு ஆனிவர்சரியை கொண்டாடிட்டு இருக்கும்போது இவங்களுடைய அந்யுன்யத்தையும் காதலையும் பார்த்து அவங்க முன்னாடி ஒரு ஏஞ்சல் வருது. அந்த ஏஞ்சல் சொல்லுது, உங்களுக்கு காதலை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் நிறைவேற்றேன், ஆனால் ஒரே ஒரு விஷ் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த வயதான அம்மா சொல்றாங்க, நானும் என் கணவரும் இந்த உலகம் ஃபுல்லா சுற்றி வரணும், அதுக்காக எல்லா டிக்கெட்டையும் நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. இப்போ அந்த ஏஞ்சல் வந்து மேஜிக் பண்ணணும், அது அப்படியே நடந்துருது. இப்போ இவரை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஒன்று அவர் யோசிக்கிறாரு, ஒரே ஒன்று தான் கேட்க முடியும். ஒன்று அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவிக்கு என்னை விட 30 வயசு கம்மியா இருக்கணும், ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கணும் அப்படின்னு. இது அவன் சொன்னதும் அவனுடைய மனைவியினுடைய முகம் அப்படியே வாடி போயிடுது. அந்த ஏஞ்சலும் இவனுடைய காதலியை நான் சிறந்த காதல் நினைச்சு அப்படின்னு தலையில அடிச்சுக்குது. ஆனாலும் அவன் விஷ் பண்ணிட்டா, நிறைவேற்றியே ஆகணும். இப்போ அது என்ன செய்யுதுன்னா, இப்போ இவருடைய வயதை 30 வயது கூட்டி இவருக்கு 120 வயது ஆக்கிடுது, அவங்களுக்கு 90 வயது ஆக்கிடுறது.